Okay students, now we are going to see the exercise 2.6. Already 3 sums on the pathto. Fourth sum. Arrange the sorts in descending order. So first part 3 root 5, 9 root 4, 6 root 3. So second part 3 root 5, 3 root 4 root 7, root 3. So solution, exponential form of given radical terms. So radical terms means so root cancel பண்ணிட்டு so முன்னாடி உள்ள நம்பர்ஸ் பவர்ஸா கொண்டு போறப்ப நமக்கு 1 by so அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ல கிடைக்கும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு எக்ஸ்பென்ஷனல். so 5 so root cancel பண்ணா நமக்கு வந்துட்டு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கனா முன்னாடி உள்ள 3s வந்து பவர்ஸ்க்கு போறப்ப 1 by 3, 4 1 by 9. So முன்னாடி உள்ள 9s வந்துட்டு சோர்ஸ் 9 வந்துட்டு பவர்ஸா போறப்ப நமக்கு வந்துட்டு 1 by 9. So இப்போ வந்துட்டு ரூட் கேன்சல் ஆயிடும். 4 1 by 9, 3 1 by 6. So நம்பர் பவரா போறப்போ நமக்கு 1 by 6. So 3 1 by 6. So we common பவர்ஸோட டினாமினேட்டர் நம்பர்ஸ் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா LCM எடுத்துக்கலாம். 6 9 3. So என்னன்னு கேட்டிங்கன்னா LCM of 3 9 and 6 is என்னன்னு கேட்டிங்கன்னா 18. So இதுதான் வந்துட்டு டினாமினேட்டர் நம்பர் 3 9 6. ஓகேங்களா? So 3 டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 3 1s are 3, 3 3s are 9, 3 2s are 6. again 3 டேபிளால் ஸோ கன்வெர்ட் பண்ண முடியாத நம்பர் அப்படியே கீழே இறக்கிக்கலாம். 3 1s are 3, 2 வந்துட்டு 3 கன்வெர்ட் பண்ண முடியாது, அப்போ சேம் நம்பர் இறக்கலாம். again 2 டேபிளால் பண்ணிங்கன்னா ஸோ 1 1 2 1s are 2. so 3 3s are 9, 9 2s are 8. ஓகேங்களா? sorry 3 3s are 9, 9 2s are 18. so common numbers 18. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்க நம்பர்ஸ் 18 டேபிளால் கன்வே பண்ணுற மாதிரி சோர்ஸ் நம்பர் 18 டேபிளால் வர மாதிரி இருக்கு விட்டிங்கன்னா ரூட் 5க்கு வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் டு ஸோ 3 நம்பர்ஸ் இங்கே இருக்குது. 3 வந்துட்டு நமக்கு வந்துட்டு 18 டேபிளால் எத்தனை முறை கன்வே பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா 6 டேர்ம்ஸ். 3 வந்துட்டு இன்சைடில் வச்சுக்கோங்க. 3 இன்சைட். ஸோ 18 ஆகிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 6. ஓகேங்களா? சப்போ 18 root 3 power 6 equal to so 18 3 power 6. சப்போ 3 into 3 into 3 into 3 into 3 into 3 1 2 3 4 5 6. ஸோ இதோட மல்டிபிகேஷன் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா 729. next 9 root 4 equal to so என்னன்னு கேட்டிங்கன்னா so 4 4s are 16, 8 root 4 square equal to 18 root 4 4s are 16. next is 6 root 3 equal to so இங்க வந்துட்டு 6 இருக்கு, 18 வரணும், அப்போ 6 3s are 18. so அப்போ 3 so இந்த 3 எப்படி வந்துட்டு வந்துடும் ஈக்குவல் டு so 3 cube means root 27. so source 18. so காமன் நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 18 18 18. so இப்போ 18 root 729 greater than 18 root 27 greater than 18 root 16. ஸோ இதுக்குள்ள நம்பர்ஸ் நமக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸ் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டீங்க கேட்டிங்கன்னா 3 root 5 greater than 6 root 3 greater than 9 root 4. so this is the first one solution. next exponential form of given radical terms. so 5 1 by 6, 7 1 by 12, 3 1 by 4. so solution 6 root 5 equal to ஸோ நம்ம காமன் வேல்யூஸ் எல்சிஎம் எடுத்துக்கின்னு கேட்டிங்கன்னா ஸோ 6 12 4. ஸோ இது எல்லாத்துக்குமே காமனான வேல்யூஸ் எடுத்துக்கலாம். 12 எடுத்துக்கலாம். ஏன்னா
4 வந்துட்டு 12 டேபிளில் கட் ஆகும். ஸோ 6 வந்துட்டு 12 டேபிளில் கட் பண்ண முடியும். ஸோ அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான எல்சிஎம் என்னென்னு கேட்டிங்கன்னா 12 அதை எடுத்துக்கலாம். ஸோ காமன் எல்சிஎம் சோர்ஸ் வந்து 12 எடுத்துக்கலாம். ஸோ 6 வந்துட்டு 5. ஸோ 6 கூட என்ன நம்பர் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு 12 வரும். 6 2s are 12 equal to ஸோ 12. ஸோ 5 ஸ்கொயர் கிடைக்கும் நமக்கு. ஸோ 5 into 5 25 root 25. நெக்ஸ்ட்டு root 12 root 7 equal to. ஸோ இது நம்ம எதுவுமே பண்ண வேணாம், ஏன்னா ஆல்ரெடி நமக்கு எல்சிஎம் வந்து 12 இருக்கிறதால நம்ம அது எதுவுமே பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட் 4 root 3 equal to. ஸோ 3 அப்படியே உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ 4ஓட என்ன நம்பர் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 12 கிடைக்கும். 4 3s are 12 equal to. ஸோ 12 is common numbers. 3 into 3 into 3. ஸோ 3 3s are 9. 3 into 3 into 3. 3 3s are 9. 9 3s are 27. Root 27. So 12 root 27 greater than 12 root 25 greater than root 12 root 7. ஸோ இதுக்குள்ள நம்பர்ஸ் நமக்கு கொஸ்டினில் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கோ அது பிரகாரம் அசெண்டிங் ஆர்டர் எடுத்துக்கலாம். 4 root 3 greater than 6 root 5 greater than 12 root 7. So these are the solution. Next, fifth sum. Can you get a poor source when you the find? So first part the sum of two sorts, second part the different of two sorts, third part the product of two sorts, fourth part the quotient of two sorts. Justify each answer with an examples. கேட்டிருக்காங்க. So we are going to the solution. So let us take an example. So the sum of two sorts. Sum means sum அப்படின்ற வேர்டு கொடுத்தாலுமே உங்களுக்கு addition ஞாபகம் தான் வரணும். So suppose sorts means root 2 plus root 2 equal to. So இங்க ஒரு root 2 இருக்கு, இங்க ஒரு root 2 இருக்கு. அப்போ 1 plus 1 2. So common values root 2. அப்போ 2 into root 2. Next convert into poor sorts we get 2 into root 2 equal to. So 2 எப்படி எடுத்துலான்னு கேட்டிங்கன்னா 2 into so இந்த root 2 அப்படி வந்துடும். 2 எப்படி எடுத்துலான்னு கேட்டிங்கன்னா 2 into root 2. So next already ஒரு root 2 இருக்கு equal to. So root வந்து காமனான root 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8. So these are the solution. So root 8 is poor source, hence the answer is yes. So second part, the different of two sorts. Different means root 10 minus root 5 equal to subtraction. So 10 minus 5 root 5. Convert into poor source we get. So root 10 minus 5 equal to root 5. So 1 2 minus 1. Hence the answer is yes. Third part, the product of two sorts. Product means multiplication. Product means multiplication. So root 10 into root 5 equal to 10 5s are 50, root 50. Hence the answer is yes. So fourth part, the quotient of two sorts. Quotient means so division. So root 35 by 7 equal to 7 1s are 7, 5 7s are 35 equal to root 5. Hence the answer is yes. So sixth sum, can you get your rational numbers when you complete? First part, the sum of two sorts, the different of two sorts, the product of sorts, two sorts, the quotient of two sorts. Justify each answer with an example. So solution. So every integers can be written as rational number. Hence the answer is yes. Example. Next example. So we are going to the next example 2.27. So rationalize the denominator of first part 4 by root 14. So second part 5 plus root 3 by 5 minus root 3. Solution, multiply both numerator and denominator by the rationalizing factors root 14. So first sum கொடுத்திருக்காங்க 7 by
ரூட் 14 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டெனாமினேட்டர் மட்டும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப் அண்ட் டவுன் என்ன பண்ணால் மல்டிபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ 7 by root 14 இன்ட்டு ஸோ நியூமரேட்டர் denominator. ஸோ இப்போ denominator by denominator root 14 by root 14 equal to ஸோ 7 இன்ட்டு root 14 அப்படியே பண்ண முடியும். இதை வேறு எதுவும் பண்ண முடியாது. root 14 இன்ட்டு root 14 என்ன வரும்னு கேட்டிங்கன்னா root 14 இன்ட்டு root 14 equal to 14. ஸோ அப்போ இதில் ரூட் கேன்சல் ஆகிடும். ஒன்லி ஃபுல் நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு வரும். ஸோ இதுவும் ஃபுல் நம்பர்ஸ் இருக்குதா 7 1s are 7 7 2s are 14 equal to ஸோ 14 by ஸோ denominator 2. This is answer the first one solution. Second one, so 5 plus root 3 by 5 minus root 3 equals to so same sum into denominator up and down என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்றோம். அப்போ சிம்பல் வந்து சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்றோம். ஓகேங்களா? சிம்பல் வந்து சேஞ்ச் பண்றப்போ என்னவாகும்னா 5 plus root 3 by 5 plus root 3 equal to so 5 into 5 sorry 5 into 5 5 plus root 3 by 5 plus root 3. So இது என்னன்னு கேட்டிங்கன்னா 5 plus root 3 whole square by so 5 into 5 square minus root 3 into root 3 squares. Next இது என்னன்னு கேட்டிங்கன்னா a plus b whole square methods. a plus b whole square equal to a square plus 2ab plus b square. ஸோ அந்த மெத்தட்ஸ் பிரகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ இது இல்லாமல் இப்படி கூட எழுதலாம் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இப்படி கூட எழுதிக்கலாம் அந்த நம்பர் பிரகாரம். ஸோ ஏவோட வேல்யூ a bன்னு எடுத்துக்கோங்க. ஸோ a ஸ்கொயர் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா உள்ள a ஸ்கொயர் மீன்ஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மீன்ஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்முலா உள்ள 2 இன்ட்டு a வேல்யூ 5 இன்ட்டு b value root 3 by 5 5s are 25 minus root 3 into root 3 3 ஆ சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸோ 5 ஸ்கொயர் மீன்ஸ் 25 plus root 3 into root 3 ஸ்கொயர் மீன்ஸ் root 3 into root 3 3 plus 5 2s are 10 root 3 by so 25 minus 3 22 equal to so 25 plus 3 28 plus 10 into root 3 by 22. ஸோ இதில் வந்து காமனாக 2ன்ற நம்பர்ஸ் வெளியில் எடுத்துட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா 14 plus 5 into root 3 by 22. 2 1s are 2 11 2s are 22 equal to 14 plus 5 into root 3 by 11.